Okay, we'll start. Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this wonderful time you have given us, Father, for this opportunity, Lord, to learn about the book of Revelation. Lord, it's such an important book, but so easy to go wrong with wrong interpretations, to get misleaded, to get deceived. Father, you have warned us enough. Lord, be with us. Help our hearts and minds to understand only what you want us to learn. Let nothing disturb us. Let no wrong information come. Help us, Lord, not to get deceived, Father, to understand only the truth which is important in our lives. Be with us, Lord, while we study, and make us better servants for you, Master. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. So we are going to start with the book of Revelation. இன்னைக்கு intro பார்க்கலாம், கொஞ்சம் வசனங்கள் பார்க்கலாம். Flow எப்படி போகுதோ மெதுவா போனாலும் okay. This is a Bible study, sermon preaching இல்ல, so please stop, ask doubts, clarify பண்ணுங்க. ஏன்னா சிலர் அமைதியா இருப்பாங்க, சத்தமா கேட்கறவங்க சந்தேகம் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So not a problem, it's a Bible study, so we are studying together. Okay. Important book, ரொம்ப important book. ஆனா ரொம்ப டிஸ்கஸ் பண்ணப்படாத புக்கு, ரொம்ப பிரசங்கங்கள் இல்லாத புக்கு, ரொம்ப மேடையில் யாரும் பேசாத ஒரு புக்கு இல்லை. அது ஒரு ஏன்னா நிறைய விதத்துல இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு எடுத்து ஏதாவது சொல்லுவாங்க. நமக்கு அது டோட்டலா கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனால நம்ம இன்னும் ஒதுக்கி வச்சிரும், சரி வேணான்னு சொல்லி. ஸோ லெட் அஸ் ட்ரை அண்ட் லேர்ன். வர ஐ கீப் டெல்லிங் ஹவு திஸ் ஸ்டடி இஸ் பில்ட் ஆன், எப்படி பில்ட் பண்ணியிருக்கோன்ட்டு ஐ ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன். ஓகே, சரி. எவ்ரிஒன் ஹேஸ் அ பைபிள், ஐ சா. யா, which book? எங்க இருக்கு? ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன். சூப்பர். ஸோ லாஸ்ட் புக் திறந்து வச்சுக்கோங்க. So very rarely ஒரு book will have an introduction of the book itself. பைபிள்ல ஆத்தர் நேரம் எழுத ஆரம்பிப்பாரு, இந்த சர்ச்சுக்கு நான் எழுதுறேன், இல்லாட்டி இதுக்காக எழுதப்பட்டிருக்கேன், இது ரெக்கார்ட் பண்றோம் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கும். ஆனா ரெவலேஷன் வந்து டெஃபினட்டா ஹோலி ஸ்பிரிட் கைடட் led book, and God wants us to know what is inside this book, right? So மறைச்சு வைக்கல, ரிவீல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ த ஹோல் புக் இஸ் அ ரெவலேஷன். எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அதுதான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ பயப்படுறோம், ரைட்? பட் காட்ஸ் இன்டென்ஷன், ஹி வாண்ட்ஸ் us to learn from it. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ஸ் எடுத்து வாசிங்களேன். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். 1 and 2 வாசிங்களா? 1 மட்டும் தானா தமிழ்ல? ஓகே. இங்கிலீஷ் பிள்ளைங்க இங்கிலீஷா? ஓகே. Which God gave him to show his servants what must soon take place. He made it known by sending his angel to his servant John. Okay. Easy verse, simple verse. Ada breakdown panni I am going to show in the slide. Okay. So who is revealing this information? English la first part, Tamil la paadai se note pannikonga. Okay. English la who is revealing this information? Who is revealing? John. God is revealing, right? What was that? Some noise came. Okay. God gave this information about revealing information about Jesus. Okay, so far so good. God is giving this information about revelation of Jesus. So far okay, the revelation of Jesus Christ which God gave. Clear? Okay. அப்போ எப்படி வெளியில வந்திருக்கோம்? Who is guiding this book? Holy Spirit is guiding. Jesus is always there. அப்போ Trinity God பேசுற மாதிரி இந்த ஒரு சென்டென்ஸ்ல கரெக்ட் தானா? கரெக்ட். So far okay. So if you notice, so triune God ஓட டிஸ்கஷன் வெளியில வருது, நமக்கு வருது.
ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. யாருக்கிட்ட இந்த நியூஸ் போகுது? டு ஹிம். தேவன் யார்கிட்ட கொடுக்குறாரு? ஜீசஸ் கொடுக்குறாரு. இன் அதர் வேர்ட்ஸ் தே ஆர் ஹேவிங் எ டிஸ்கஷன். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன். ஆல்ரைட், ஓகே. ஸோ ஜீசஸ்க்கு வருது. எதுக்கு வருது? டு ஷோ ஹிஸ் சர்வன்ட்ஸ். ஜீசஸோட சர்வன்ட்ஸ் யாரு? நம்ம இந்த சர்ச்சுக்கு, ரைட்? திங்ஸ் விச் வுட் குயிக்லி ஹேப்பன். நடக்க போற ஒரு விஷயத்த அவருடைய சர்வன்ட்ஸ்க்கு வெளிப்படுத்தி இந்த இன்ஃபர்மேஷன் ட்ரையூன் காட் இஸ் கிவிங். ஓகே, so this is coming to the church, so not for non-believers. Make sense? This is very much for the church. அப்போ நம்ம உள்வாங்கணும், நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம அதை ஆக்ஷன்ல உண்டாகணும். மேக் சென்ஸ், ரைட்? ஸோ இட் இஸ் வெரி மச் ஃபார் த சர்ச். ஓகே, ஸோ எப்படி நடக்குது? ஹவு இஸ் ஹீ ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன்? ட்ரையூன் காட் அவங்க டிஸ்கஷனை சர்ச்சுக்கு கொடுக்குறாங்க. எப்படி வெளியில வருது? ஹீ சென்ட் இட், கரெக்ட்? ஸோ ஹீ இஸ் அகெயின் ஜீசஸ் இஸ் சென்டிங் திஸ், signified it by his angel. அதுல நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு ஏஞ்சல்ஸோட உட்கார்ந்து they are creating one format. கரெக்டா? தமிழ்ல இருக்கு என்ன இருக்குங்க? தம்முடைய தூதனை அனுப்பி எப்படி கொடுத்தாரோ? the signifiedக்கு என்ன இருக்கு தமிழ் வார்த்தை? வெளிப்படுத்தினது ரெவலேஷன்ல. ஓகே, நாம் காண்பிக்கும் பொருட்டு போட்டுட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. அதாவது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய வைக்க வேண்டிய. ஓகே, நான் இதை முடிச்சிடுறேன், அப்புறம் தமிழ்ல திரும்ப வாசிக்கலாம். ஓகே, so he is right giving this information with lot of signs and symbols. அதனால தான் ரெவலேஷன் நமக்கு கன்ஃபியூசிங்னு தோன்றது. தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தாம் கண்டவற்றை சாட்சியாக. இல்ல நான் வரேன். No problem. Okay, so God is sending this information with lot of signs and symbols along with the angels. யார்கிட்ட போகுது? To John, to his servant John கிட்ட கொடுக்குறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை. மெசேஜ் சர்ச்சுக்கு கொடுக்கிறது, இப்ப கொடுக்கிறது ஜானுக்கு. ஜான் என்ன செய்யணும்? அதை he has to bear witness to the word and to the testimony. Jesus சொல்ற டெஸ்டிமனியை கேட்டு எழுதி, so clear, right? And to all the things he saw. So Jesus சொல்ற testimony, அவர் சொல்ற காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து he has to write it down. So far so good? Super clear, no? சந்தேகமே இருக்கக்கூடாது. Now read in Tamil, no? இதே மீனிங் வருதான்னு நோட் பண்ணிக்கோங்க. இதே மீனிங் வருது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவர் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியை குறித்தும் தாம் கண்டவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். Correct. So John is writing down சொன்னது கேட்டது எல்லாத்தையும் பார்த்து எழுதுறாரு. Very clearly இதுதான் புக் ஆஃப் ரெவலேஷன். ஓகே, ஸோ இதுல எல்லாம் டவுட்டே வரக்கூடாது. இதெல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இட் ஷுட் பி தேர். நவ், ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு இட், நவ் தட் வி நோ வாட் இஸ் த புக் ஆஃப் ரெவலேஷன். ரெவலேஷன்னாலே டு ரிவீல் தான். ஸோ டோன்ட் திங்க் இட் இஸ் ஹிடன் ஆஸ் ஃபார் அஸ் காட் இஸ் கன்சர்ன். நமக்கு விளங்கலைன்னா அது நம்ம புத்தி கடவுளை எவ்வளோ கொடுத்துருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு விளங்கும், அது வேற பாயிண்ட். பட் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் டெஃபினெட்லி ஃபார் த சர்ச், for us to learn. So நம்ம இன்னும் ஆசையா படிக்க God is going to help us learn, right? Okay, சரி. So ஏன் இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு, ஏன் அதை கிளியரா சொல்லல? அப்படிலாம் சந்தேகம் வந்தா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எது தேவையோ கடவுள் கொடுத்துப்பாரு. வாட் இஸ் நெசசரி, வாட் இஸ் சஃபிஷியன்ட் நம்ம ஃபெய்த்துக்கு, நம்ம வாக்குக்கு, நமக்கு தெரிய வேண்டியது, நம்ம புத்திக்கு என்ன விளங்குமோ, இல்ல எதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண நம்ம மடிக்கல எவ்வளவு விளங்குமோ அவ்வளோ he has given. அதுக்கு தாண்டி he wouldn't have given. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேட்கிற கேள்விகள் குதர்க்கமான கேள்விகள். சில கேள்விகள் விளங்காம கேட்போம், அதுல தப்பு இல்லை. we can learn more and more, but be ready. ஓ சரி, இந்த கடல் தரலையோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இதுவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை விளங்கிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ that is one more point. Okay, ஆமா, டெஃபினட்டா God wants us to learn. அது understand that part also. The whole counsel of God ன்றது ஒரு டெர்மினாலஜி. அது என்னன்னா,
whole Bible is inspired by the Holy Spirit. No doubts about it, right? And Paul Timothy letter கூட இருக்கும். So that is not a problem, right? அப்போ எங்கேயுமே வினோதமான ஒரு உண்மைன்னு ஒரே ஒரு இடத்துல பைபிள்ல எங்கேயுமே இருக்காது. Did I make sense? அந்த அந்த மீனிங் பைபிள் கட்டாயம் வேற இடங்கள்ல இருக்கணும். ஐடியா மாறக்கூடாது. காட் இஸ் ஆஃப் த சேம் நேச்சர், ஹி டசன்ட் சேஞ்ச். ஸோ வித்தியாசமா புதுசா அப்படின்னு ஒன்றும் இருக்காது. அது ஓவராலா பைபிள் எங்க பார்த்தாலும் அந்த சென்ஸ் கரெக்டா அதே மீனிங்கோட வரணும். God is loving, God is merciful, God is fair, God is holy, God is just. I can go on. இதெல்லாம் மாறவே இல்லைல்ல. What is his expectation? ஆடம்ல இருந்த அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும். He doesn't change that, right? So அப்பனா அந்த பேட்டர்ன் தான் சொல்றேன். So that does change, right? So அந்த எது படிக்கும் போதுமே அந்த ஹோல் கவுன்சில் ஃபிட்டாதான்னு பார்த்துட்டே வாங்க. ஓவரால் பைபிள் பேட்டர்னும் கரெக்டா வருதான்னு. வினோதமா ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா யூஸ்வலி இட் இஸ் ராங். நம்ம தப்பா புரியுறோம், இல்லாட்டி தப்பா யாரோ எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஒரு வார்னிங் ஒன்று வரணும். அப்போ அதுக்கு மேட்ச் பண்ற மற்ற வசனங்கள் ஏதாவது தேடி எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பெட்டர். ஓகே, ஸோ ரெவல்யூஷன் படிக்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். கிளாஷ் ஆகி நம்மளா புதுசா மான்ஸ்டருக்கு மீனிங் என்னன்னா அப்படின்னு உங்களுக்கு கதை எழுத்துட்டு போனாங்கன்னா பி கேர்ஃபுல். இல்லையே இப்படிலாம் ஏன் பைபிள்ல வருது, இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்திருக்கா, அப்போ அதுல எப்படி இருக்கு எக்ஸ்பிளனேஷன், இப்போ அதே மாதிரி இங்கேயும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம the whole Bible is about Jesus. நிறைய வசனங்கள் இருக்கு அதுக்கு. Probably படிச்சிருப்பீங்க. So Bible from Genesis to Revelation, focus spotlight is always on Jesus. Okay, அதுதான் God உடைய whole plan to Jesus வர்றதுக்கு முன்னாடி நான் மெசேஜ் அனுப்புறேன்னு அப்பவும் ஜீசஸ் தான் ஃபோக்கஸ். வந்துட்டு போன பிறகு நீங்க போய் எல்லாத்தையும் அவரை பத்தி சொல்லுங்க எப்படிலாம் சொன்னாங்க, அப்பவும் ஜீசஸ் தான் ஃபோக்கஸ். இப்போ திரும்ப எப்படி வரப்போறாருன்றது திரும்பவும் அவர் தான் ஃபோக்கஸ். ஸோ அவர் தான் ஹீரோ ஆஃப் த ஹோல் பைபிள். யா, ஸோ தட் ஆல்சோ ஷுட் நாட் சேஞ்ச். இந்த வேர்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, 17:11 எடுத்து வாசிக்கிறோம். Acts 17. அந்த பட்டணத்தார் மனோவாந்தையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்த்தும் நற்குணசாலியா இருந்தார்கள். எந்த ஊருக்காரங்க? பெரேன். இங்கிலீஷ்ல பெரேன். ஓகே, சோ என்ன டிஃபரன்ஸ் இவங்க மற்ற ஊரை விட்டு இவங்க என்ன டிஃபரெண்டா பண்ணாங்க? They were open minded, they heard everything, வாங்கிக்கிட்டாங்க எல்லாத்தையும் ஆசையா, ஏதாவது புதுசா கேட்கறது போற இவங்க என்னத்த சொல்ல போறாங்க அப்படி கேட்காம they took it, they வாங்கிட்டு, ஆனா ஃபுல்லாவும் வாங்கல. வீட்டுல போய் நம்ம எங்க பைபிள் வச்சுக்கிட்டு கரெக்டா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. Do that. ஓகே, கட்டாயம் பண்ணுங்க. யாரும் ஸ்பெஷல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யூ டேக் இட். இந்த புக் படிக்கும்போது ரொம்பவே முழங்கால் தேவை, ரொம்பவே ஜபங்கள் தேவை. பிஃபோர் யூ அண்டர்ஸ்டாண்ட், உள்ள எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஜபம் பண்ணிட்டு ஷுவர் தானா, கரெக்ட் தானா, இவங்க சொல்றது தானா, ரெஃபரன்ஸ் வசனங்கள் இருந்தா எடுத்து வாசிச்சு செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி கான்டெக்ட் பார்த்து டைஜஸ்ட் இட். ஓகே, ஸோ பாலே பிரைஸ் பண்ணது பெரையன்ஸ் தான். இவங்க மற்ற ஊர் காட்டிலும் நல்ல பெட்டர்ப்பா இவங்க. என்ன பால் சொன்னதை நம்பாம கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. பட் ஹீ சேயிங் தே ஆர் பெட்டர் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, பெட்டர் ஸ்டடி மாஸ்டர்ஸ். ஓகே, எனிபடி லேக்ஸ் விஸ்டம் யூ கேன் ஆஸ்க். ஜேம்ஸ் சொல்லியிருக்காருல்ல, ஆமா எப்படியாக்காது. ஸோ தட் இஸ் ஸ்கூல் எக்ஸாமுக்கும் பொருந்தும். ஓகே, பட் இதுக்கு ரொம்ப பொருந்தும். ஓகே, பை விஸ்டம் இஸ் அது சாதாரண லேர்னிங், ரைட்? ஓகே, you want to read James 1:5 English. 1:5. Anybody? 1:1. If anyone lacks wisdom, he should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to you.
Yeah. So if you are less of what, you should ask God? Less of wisdom. Yeah. Whom should you ask? Okay. Correct. All right. Very, very lovely verse. Revelation chapter 1, verse 3. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இது எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுவோரும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறது. The only book which அதுவே தன்னை பத்தி என்ன வாசிங்க உங்களுக்கு பிளெஸிங்னு சொல்ற ஒரே புக் இந்த ஒரு புக் தான். ஓகே, அதுக்காகவாது வாசிக்கலாம். விளங்குங்கன்னு சொல்லல. யூ ரீட், யூ ஹியர். ஆமா, அப்புறம் அப்கோர்ஸ் விளங்குனதுக்கு அப்புறம் யூ கீப் இட். ஸோ God is actually promising, சும்மா கேளுங்களேன், சும்மா வாசிங்களேன். He's even start with that. Then we will understand and then we'll be able to hold it. Okay. So lovely verse. Nalla. Blessed is he who reads, who hears the words of this prophecy, keeps those things which are written in it. So ஞாபகத்துல வச்சு for the time is near. Okay. Okay. மறக்க வேண்டாம் இந்த verse. இது ஒண்ணு போதும் motivation to come for this Bible study. இந்த ஒரு வசனம். All right. Okay. இது ஒரு important part. Okay. ஃபியூச்சர்ல நடக்க போற காரியங்கள் நிறைய மென்ஷன் பண்ணது புக் ஆஃப் ரெவலேஷன். ஸோ நமக்கு ரொம்ப இன்டர்பிரட்டிங் குவாலிட்டி ரொம்ப இருந்தா, அந்த விஸ்டம் இருந்தா ஈஸி. இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வர சான்ஸ் ஜாஸ்தி. இப்போ பைபிள் படிக்கிறது மற்ற புக்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர். பிகாஸ் நடந்து முடிஞ்ச காரியங்கள், அது ஓல்ட் டெஸ்டமெண்டா இருக்கட்டும், காஸ்பலா இருக்கட்டும், ஹிஸ்டரி. So we can be sure நடந்தது இப்படி, this happened, இந்த கிங் இருந்தாரு, இவர் இந்த டைம்ல வந்தாரு, ஜீசஸ் கேம், இந்த ஹெராட் ரூல் பண்ணும்போது ஜீசஸ் இருந்தாரு. ஸோ ரொம்ப ஈஸி டு டைஜஸ்ட், ஈஸி டு பிலீவ். ஓகே. அதுல இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப இருக்காது. இதெல்லாம் சும்மா கலவலாம் பண்ண முடியாது. திஸ் இஸ் தி ரியாலிட்டி. இப்போ ஃபியூச்சர்ன்னும் போது நடக்காத காரியம் இல்லை. ஸோ அப்போ கொஞ்சம் யூகங்கள் வரும், அப்போ கொஞ்சம் கெஸ் வரும், கொஞ்சம் அதனால தப்புகள் நடக்க சான்சஸ் ஆர் மோர். ஓகே. தப்புகள்னு சொல்லக்கூடாது, வெவ்வேறு விதமா இன்டர்பிரட் பண்றது நடக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் ராங். ஓகே. ஸோ there are many groups of Christians who have different belief systems. All right. So on the belief system does not change with salvation. That is still the same. Jesus நம்பினாதான் you are saved என்றது அதுலெல்லாம் மாற்றம் இருக்காது. கிராஸ் தான் நம்புவாங்க, அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனா இந்த ஃபியூச்சர்ல நடக்க போற, அதான் எஸ்கட்டாலஜி, இனிமேல் எண்ட் டைம்ஸ்ல என்ன நடக்கும்ன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வெவ்வேறு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற குரூப்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் உண்டு. பூமி ஏர்த்ல இருக்காங்க. இந்த கிறிஸ்டியன் மோசம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கிறிஸ்டியன் கொஞ்சம் மோசம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கிறிஸ்டியன் பெட்டர்னு இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் பார்ட் ஆஃப் இட், ரைட்? ஸோ அதுவும் அடுத்து இன்னும் வேற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற இன்னொரு கிறிஸ்டியனை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது. யா, ஸோ வி டோன்ட் நோ, நடக்காத ஒரு காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல அமைதியா காமா டிஸ்கஸ் பண்ணலாம். நான் அப்படி நினைக்கிறேன், நீங்க அப்படி நினைக்கிறீங்க, இது கிளாஷ் ஆகுது, இந்த வேர்ஸ்னா அப்போ அது ஒத்து வராது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல, அப்படி பேசலாம். இட்ஸ் எ கிளவர் டிஸ்கஷன். ஆனா சும்மா இவங்கெல்லாம் அந்த மாதிரி அப்படி சொல்லிட வேண்டாம். ஓகே, இப்பவே ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ, இங்கே சிலருக்கு வேற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், சிலருக்கு வேற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஓகே. ஆல்சோ ஐ வில் டெல், எனக்கு நான் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்ல போறேன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ யூ கேன் பி கிளியர். ஓ, இவங்க இந்த பாயிண்ட்ல சொல்ல போறாங்கன்றதும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ ஜீசஸ் கேம், cross and the resurrection. Pentecost came ஒரு 10 daysல இல்ல, ஜீசஸோட ரெசரக்ஷன் முடிஞ்சு 10 daysல, பென்டிகாஸ்ட் வந்து 10 daysல, ரெசரக்ஷனுக்கு அப்புறம் 10th dayல பென்டிகாஸ்ட் கேம். ஸோ ஹோலி ஸ்பிரிட் கேம். ஸோ தேர்ட் பர்சன் வந்தாங்க. அப்போதான் சர்ச் ஆரம்பிக்குது. நம்ம கணக்குப்படி அப்படி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ the disciples அதுக்கு முன்னால ஜீசஸ்
I expected somebody tall. So think about it, disciples, ஜீசஸ்லாம் ஒண்ணா இருந்தாங்க, miracles பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் கிராஸ்ன்னு வரும்போது அடிச்சு பிறண்டு எல்லாரும் ஓடியாச்சு. இல்ல நார்மல் ஹியூமன் ஒரு பயம் இல்ல என்ன. ஸோ அது அவங்க சப்போர்ட் பண்ணல, பட் இட்ஸ் ஹியூமன் நேச்சர், தே ஆல் ரேன் அவே. சரி ரிசரக்ஷன் பார்த்தாங்க, அப்பமாவது ஆஹா எங்க காட் கிரேட்னு வந்திருக்கணும், அதுவும் இல்லை. அதுக்கப்புறமும் ஒளிஞ்சுதான் ஜெர்மன் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. கரெக்ட்? ஆமா, அதான் ஹியூமன் நேச்சர், தட் இஸ் ஹவ் இட் வாஸ். எப்போ மாறிச்சு? திடீர்னு ஒரு ஃபிஷர்மேன் பீட்டர் எந்திரிச்சுன்னு டமால்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, 3000 கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டாங்க. எல்லாம் அவர் பேசுறதுல எத்தனையோ லாங்குவேஜஸ் எல்லாருக்கும் விளங்கிருச்சு. அது எப்படி நடந்தது? தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ரைட்? ஸோ ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ், கிவ்ஸ் பவர். சொந்த காரியத்துக்கு இல்ல, கடவுளுடைய காரியத்துக்காக he gives power to accomplish things. காரியங்கள் நடத்தி முடிக்கிறதுக்கு பலன் தராரு. இல்ல சர்ச் வளர்றதுக்கு பலன் கொடுத்தாரு. அந்த ஒளிஞ்சு ஓடுன அந்த 11 பேரு சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க 10 நாள்ல. they were different. வெவ்வேறு இடங்களுக்கு போனாங்க. they were ready to die. they didn't care. பிசினஸ் விட்டாச்சு, ஃபிஷிங் விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பியாச்சு, just for God's word. எப்படி அப்படி ஒரு சேஞ்ச் only by Holy Spirit, right? So அதுதான் சர்ச்சோட பிகினிங். கரெக்டா? So church beginning happened on ஒரு நாள். You can actually mark a day when the church started, right? Okay, so if that can happen in one day, the rapture can happen also in one day. Correct? Yeah. So start date, end date for church, understandable. Okay, so I come from this understanding. Okay, ஏன் இது ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றேன்னா, ராப்சர் பத்தி ரொம்ப கிளாரிட்டியா லிட்டரலா எழுதல. இப்போ ராப்சர் நடக்கும், சர்ச் ராப்சர்ல போயிடும் அப்படின்னு அப்படி பச்சையா அப்படி எழுதல. we gather it. ஓ, இந்த வசனத்துல இப்படி எழுதிருக்கு, இந்த வசனத்துல இப்படி எழுதிருக்கு, அதனால ராப்சர் கரெக்ட் அப்படின்னு அப்படிதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஓகே, அதனால இதை இப்பவே சொல்றேன். so there are very many Christians who are very good Christians who will not believe in rapture. அப்படின்னு ஒன்று பைபிள்ல நீங்களா ஒன்று நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஓகே, they will think எல்லாருமே ஒன்னா இருப்போம், கஷ்டங்கள் நடக்கும், எல்லாரும் ஒன்னா ஹெவனுக்கு போவோம், அந்த இடையில ராப்சர் ஏன் நீங்களா உண்டாக்குறீங்கன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உண்டு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி கிளியர். ஸோ ஜீசஸ் கேம், சர்ச் ஸ்டார்டட், சர்ச் வெண்ட் அவே. அதுக்கப்புறம் ஒரு 7 years பயங்கரமான ட்ரிபுலேஷன் பீரியட் நடக்கும். அது டேனியலோட ப்ராஃபஸில எல்லாம் இருக்குது. அண்ட் அந்த கிரேட் ட்ரிபுலேஷன் மெயினா இதுல ரொம்ப சேராத கூட்டம் இஸ்ரவேல் கூட்டம். கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, எல்லா ஜாதியிலும் இருக்கிறது மாதிரி அங்கேயும் இருப்பாங்க. ஆனா மெயினா கடவுள் இஸ்ரேலோட ஒரு மாதிரி செல்ல பிள்ளை மாதிரி வச்சிருந்து வளர்த்து ஜீசஸ் பிறக்கிறதுக்காக ஒரு மனுஷன்ட்டு இருந்து உருவாக்கி ஒரு கண்ட்ரி ஆக்கி, இல்ல ஏப்ரஹாம்ட்டு இருந்து ஒரு பெரிய கண்ட்ரியை உண்டாக்கி அதுல ஜீசஸ் பிறக்கிற வரைக்கும் அந்த கண்ட்ரியை பத்திரப்படுத்தி அதுகளை பாதுகாத்து வச்சு, அப்போ அவங்கள சேவ் பண்ணணும்ட்டு அவருக்கு உண்டு ஆசை. அவங்களுக்கு எப்பவுமே பேட்டர்ன் எப்படி, இஸ்ரேலுக்கு எப்ப இருந்து ஈஜிப்ட் விட்டு வெளியில வந்தாங்க பாருங்க, அப்ப இருந்தே சேம் பேட்டர்ன். முறுக்க வேண்டியது இவர் ஒரு அடி அடிப்பாரு, ஓகே ஓகே சாரி அதுக்கப்புறம் மாத்தாரு. இதேதான் பேட்டர்ன் அவங்களுக்கு வில்டர்னஸ் வாக் அப்படிதான், ஜட்ஜஸ் ரூல் அப்படிதான், அடி வாங்கி கேப்டிவிட்டி அப்படிதான். தட் இஸ் தேர் பேட்டர்ன். கடவுள் வார்ன் பண்ணது மோசே காலத்துல இருந்து, நீங்க அப்படி பண்ணாதீங்க, நான் இப்படிலாம் பனிஷ் பண்ணுவேன், நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன்லாம் சொல்லிட்டாரு. they keep doing it. அதே பேட்டர்ன் கம்ஸ் பேக் அகைன். இந்த ட்ரிபுலேஷன் பீரியட்ல அதே அவங்களுக்கு அடிச்சு பழைய காலத்துல ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல வந்த பிளேக்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வர பண்ணி, கொஞ்சம் இன்டென்சிட்டி மட்டும் கொஞ்சம் கூட்டி, ஸ்டவ்ல சூடு கூட்டுற மாதிரி அதை கூட்டி அடிச்சு அவங்கள இழுப்பாரு. ஓகே, ஸோ தட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். அகைன் கிரேட் ட்ரிபுலேஷன் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இஸ்ரேல். ஆனா அது நடக்கும் போது மில்லியன்ஸ் ஆஃப் அதர் கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ கம். மற்ற எல்லா கண்ட்ரில இருந்தும் கிறிஸ்டியன்ஸ் வருவாங்க இந்த காரியங்கள் நடக்கும்போது. ஓகே, ஸோ சர்ச் இருக்கு, ட்ரிபுலேஷன் பீரியட்ல சில கிறிஸ்டியன்ஸ் பிலீவர்ஸ் வருவாங்க. அண்ட் தென் த செகண்ட் கம்மிங். ஸோ செகண்ட் கம்மிங் வரும்போது அந்த ரெவலேஷன் 19ல அவர் ஹார்ஸ்ல வராரு, பின்னால வெள்ளை ட்ரெஸ் போட்டு நிறைய கவுண்ட்லெஸ் கூட்டம் இருக்குன்னு இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த கவுண்ட்லெஸ் கூட்டம் தான் சர்ச்சுன்னு
we believe, right? So சர்ச் திரும்பி வருது, ராப்சர்ல போன சர்ச் திரும்ப வரும், திரும்பி ஏர்த்துக்கு வந்து ஆடம் கிட்ட என்ன வேர்ட் சொல்லியிருந்தாரு, எடுத்த அரசாண்டு, have dominion சொல்லியிருந்தாருல. சாப்டர் 1 எடுத்து பாருங்க, சாப்டர் 1 or 2 அதிகாரம் கொடுத்தாரு. வாய்மொழியான அதிகாரம். 26. ஆ. தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவர்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவா டொமினியன் கொடுத்தாரு. He said rule. அழகு கிரியேஷன் பண்ணியிருக்கேன், பெஸ்ட் எல்லாம் அழகா பண்ணியிருக்கேன், நான் டேக் இட் அண்ட் ரூல். எடுத்து எங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேலை செய்யாம கிடக்குது. கரெக்டா? காடோட பியூட்டிஃபுல் கிரியேஷன் அழகான ரூல் கடியில இல்லாம அது ஒரு பாக்கி இருக்கிறது போல அது ஒண்ணு இருக்கு. அதுக்கு தான் ஜீசஸ் திரும்பி வராரு, எல்லாரும் வரோம், பர்ஃபெக்ட் கிரியேஷன்ல ஒரு அழகான கிங் இஸ் கோயிங் டு ரூல். அப்போ வேர்ல்டு எப்படி இருந்திருக்கணுமோ அப்படி இருக்கும். இந்த சின் எல்லாம் வந்து கெடுக்காம இருந்தது போல earth will be at that time, அந்த மில்லினியல் ரூல்ல அப்படி ஒரு அழகான ராஜ்யம் இருக்கும். இந்த ராஜ்யம் வரும்போதுன்னு தான் அதுக்கு கேபிட்டல் எங்க இருந்து ரூல் பண்ண போறாரு, ஜெருசலேம்ல இருந்து. மவுண்ட் ஜயானுக்கு மேலதான் ஜெருசலேம் இருக்கு, அது ஒரு குட்டி ஹில்லு, அங்க இருந்து தான் ரூல் பண்ண போறாரு. அதனாலதான் எல்லா ப்ராஃபஸியும் இஸ்ரேலுக்கு, ராஜா வராரு, இங்கதான் வர போறாரு, இங்கதான் ஜெருசலேமுக்கு தான் வர போறாரு, இங்க ஆள வருவாருலாம் ப்ராஃபஸியா இருக்கு. இது வரைக்கும் நடக்கல. இல்ல, இந்த 1000-year ரூல்ல நடக்க போகுது. ஸோ we believe in 1000-year rule also. There are very many Christians who think Jesus is ruling in our hearts now. இதுதான் மில்லினியல் ரூல். அப்படி வெறும் 1000 அப்படின்னு இல்ல, இதெல்லாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஐ டோன்ட் நோ. இங்க வேற யாரும் சேம் திங்கிங் எவ்ரிபடி இதேதான். அப்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, ஆமா. ஸோ இஃப் யூ ரீட் த பைபிள் லிட்ரலின்னு சொல்லுவாங்க. ஏன் லிட்ரலினா, when God told Abraham 400 years உன்னோட மக்கள் ஸ்லேவா இருந்துட்டு திரும்பி வருவாங்கன்னு சொன்னார்னா, எக்ஸாக்டா 400 years இருந்துட்டு வந்தாங்க. ஒரு இட் வாஸ் நாட் அன் அப்ராக்சிமேட் நம்பர். 70 years கேப்டிவிட்டின்னு ஜெரமையா சொன்னாருன்னா, டேனியல் ஜெபம் பண்ணும் போது 70 years ஆயிடுச்சு, லார்ட் யூ ஹேவ் டு நவ் ரிப்பேர் சிச்சுவேஷன் நடக்கணுமே தான் ஜெபம் பண்ணுவார். லைக் ஹீ நியூ 70 is 70. அது அந்த ஒரு கெஸ் ஒர்க். இட் வாஸ் நாட் லைக் தட். So if Daniel tells the great tribulation is 7 years, it has to be 7 years. அதுக்கப்புறம் we can't tell, சர்ச் பிறந்ததுல இருந்தே ட்ரிபுலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எழுத்தாங்கன்னா எனக்கு இதெல்லாம் தப்பா வருது, இந்த வசனங்கள்லாம் தப்பாயிரும், இதெல்லாம் கெஸ் ஆயிரும். they are expanding the 7 years. அப்ப it doesn't work இல்ல. So simple differentiation, if you read the Bible literally, எழுதியிருக்குது அப்படியே நம்பணும்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும், வேற எதுவும் பில்டு பண்ணாம. ஓகே. ஸோ ஆமா, மற்ற கிறிஸ்டியன்ஸை நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம், பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்றதும் நீங்க ஷுவரா இருக்கணும். நம்ம வளகுலா எங்க வீட்டு அக்கா சொன்னாங்க அதனால நான் நம்புறேன் அப்படி வேண்டாம். யூ ஷுட் நோ வை யூ திங்க் திஸ் இஸ் ரைட். ஆல்ரைட், பி ஷுவர் இன் இட். அப்பதான் பைபிள் வாசிக்கிற எல்லா வசனங்களும் இந்த செட்டப்புக்குள்ள ஃபிட் ஆகாத அந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் எல்லாம் ஃபிட் ஆகணும். இந்த வசனம் மட்டும் ஃபிட் ஆகலைன்னா நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஒண்ணு நமக்கு விஸ்டம் தருவாரு, இல்லாட்டி நம்ம ஒதுக்கி வைப்போம். காட் வில் ஷோ அட் சம் டைம். ஃபிட் ஆகணும், தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். ஃபிட் ஆகணும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வித்தியாசமா இருந்ததுன்னா பி கேர்ஃபுல், சம்திங் எல்ஸ் இஸ் ராங். That is whole counsel of God. Okay, right. Okay, so ஆமா, ராப்சர் இல்லைன்னு நம்புறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. மில்லேனியம் வந்து நாட் லிட்ரல், ஒரு அலிகரி, ஒரு 1000 year வந்து ஒரு ஜென்ரலா சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ட்ரிபுலேஷன் வந்து வெறும் அந்த கிரேட் ட்ரிபுலேஷன் 7 வருஷம் மட்டும் 3 வருஷம் மட்டும்னு இல்லை, இப்போ நம்மளும் தான் கஷ்டப்படுறோம், அப்போ இதுதான் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஸோ ஆல் திஸ் வில் கம்.
ஆமா, some people think tribulation வந்து அப்போஸ்தல் காலத்திலே நடந்து முடிஞ்சிச்சு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல, லயன்ஸுக்கு போட்டு அந்த மாதிரிலாம், அதோட முடிஞ்சிருச்சு அப்படி நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆமா, ரைட். சம் பீப்புள் திங்க் ஒரேடியா எண்டில் தான் நடக்கும். இப்பெல்லாம் நார்மலா இருக்கு. கிங்டம் இஸ் கெட்டிங் பில்ட் அப், எவ்ரி திங் வில் கம் இன் த எண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. as I said, இது வந்து just to let you know, மற்ற ஐடியா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. Don't judge them. Okay, so these are pictures for that. I think we don't have to worry. Pre-millennial, Vanda. There is nobody here like this, right? Anyone has any question? Then let me not waste time. Okay, let's get back to Revelation. Who wrote the book of Revelation? Yeah, very good. Do you know from which village he is? Which country is he from? Yeah, correct. Which country? Correct. Yeah, very good. Do you know his dad's name? அங்க உஷாரா பார்த்து Do you know he has a brother? Oh, you know. எல்லாம் தெரியுது. ஆமா. Okay, brother's name is James. Okay. Did you know he is a fisherman? Okay. Do you know who was the business partner? You didn't know. I know. He said he knows. ஆமா, right. Okay. ஆமா, sons of thunder செல்ல பேரு பட்ட பேரு. Okay. ஆமா, he is also called the beloved disciple இல்ல? பைபிள்ல ஜீசஸ் வந்து ரொம்ப இந்த மாதிரி பிலவட் ரொம்ப நேசிக்கிறவங்க கிட்ட தான் அவர் ஃபியூச்சர் பிளான்லாம் சொல்வார். அவர் சரியானவர். ஆமா, யோசிச்சு பாருங்களேன். இந்த 3 ஏஞ்சல்ஸ் ஏப்ரஹாம் கிட்ட வருவாங்க. அதுல ஒன்னு ப்ரீ இன்கார்னேட் ஜீசஸ்ன்னு நம்புறோம். பட் அவரு ஓகே, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எங்கெல்லாம் ஏஞ்சல் ஆர் மேபி ஜீசஸ் கேம் அப்படின்னு ஒரு டவுட் வர்றது, ஒரு டிஸ்கஷன் உண்டு. அதுக்கு எப்படி கிளாரிஃபை பண்ணணும்னா, அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. எங்கேயாவது ஏஞ்சல் வந்து நான் போய் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது ஏஞ்சல் இல்லை. ஏஞ்சல் கேனாட் டூ ஆன் இட்ஸ் ஓன். என்ன அனுப்பியிருக்காங்க, அவங்க நான் செய்ய சொல்லியிருக்காங்க, அப்படிதான் ஏஞ்சல் வில் டாக். ஏஞ்சல் வில் நாட் சே ஐ ஹாவ் டு டூ திஸ், நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. they will not take a decision, they will not, angels will not do. அப்போ it is God himself coming like a angel ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ the 3 angels ஏப்ரஹாம் சாப்பாடுலாம் கொடுப்பாரு இல்ல, மரத்தடியில. அப்போ தான் லாட் அடிக்கணும், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புவாங்க. சோதோம் அடிக்க போறோம்னு கிளம்புவாங்க. அப்போ இட் வில் பி ரிட்டன் 2 ஏஞ்சல்ஸ் முன்னாடி போயிட்டாங்க. ஒரு ஏஞ்சல் ஏப்ரஹாம் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ ஏப்ரஹாம் பேரும் பேசுவாரு, 50 பேர் இருந்தா அழிக்காதீங்களேன் அப்படின்னு அப்படி ஒண்ணுன்னா பேசிட்டு இருப்பாரு. அண்ட் திஸ் ஏப்ரஹாம் பேசிட்டு இருக்க ஏஞ்சல் வில் சே ஓகே 50 பேர் தான் அழிக்கல. அப்போ டெஃபினட்டா திஸ் இஸ் காட், ரைட்? ஓகே, ஸோ வி திங்க் இட் இஸ் ஜீசஸ். ஸோ அப்படி நெகோஷியேட் பண்ணும் போதும் இது நம்ம ஃப்ரெண்டு தானே, நான் செய்ய போற காரியத்தை இவருக்கு தான் மறைக்கணுமா அப்படின்னு சொல்லாரு தெரியுமா? ஆமா. ஸோ யூ வில் நோட் தட் அந்த லவ் பிலவட்லாம் பீப்புள் கிட்ட he shares information. He shares more information. அதே மாதிரி டேனியலும் சாப்டர் 9 லாஸ்ட் பார்த்தீங்கன்னா you are much loved by God ன்னு கேப்ரியல் will tell. அதனால தான் இந்த ரெவலேஷன் ஃபுல், ஐ மீன் இந்த ப்ராஃபஸி ஃபுல்லாக இன்னும் 70 weeks ப்ராஃபஸியை டேனியல் கிட்ட சொல்லுவார். அதே போல he is called the beloved disciple இல்ல ஜான், அண்ட் அவர்கிட்ட தான் ரெவலேஷன் சொல்லப்பட்டிருக்கு. இன்ட்ரெஸ்டிங் இல்ல? So when Jesus tells in the book of John, you are my friends, நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாருல்ல. So one step closer, one step closer. So God shares information. Okay, what other books did John write? நான் பிள்ளைங்க. Okay, yeah, John wrote 5 books. Did you know? Yeah. Okay. What was his passion?
to evangelize, right? Yeah. So, you know the story of when Jesus tells him, take care of my mom for me. And he did. He took care of her. So he's one of the 12 disciples, but he's also one of the very close 3 people. நிறைய இடத்துல Jesus just takes 3 people. பீட்டர் ஆண்ட்ரூ ஜான். அதுல ஜான் இருப்பாரு எப்பவுமே. ஸோ அந்த ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல அவர் இருக்கார். Anything else about the author? Okay, right. சொல்லுங்கப்பா. ஆமா, அது இனிமேல் வருது. ஸோ புக் ஆஃப் ரெவலேஷன் எப்போ எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ டைம் லைன். ஸோ 0ல ஜீசஸ் கேம், கிராஸ் ரெசரக்ஷன்ல 0ன்னு வச்சுக்கலாம்ல. ஜீசஸ் கேம், ஹிஸ்டரியை ரெண்டா ஹி ஸ்பிளிட் இட். பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் கிரைஸ்ட் நம்புறாங்களோ இல்லையோ அப்படிதான் டைம் கால்குலேஷன், ரைட்? ஆமா, டசன்ட் சேஞ்ச். ஓகே, ரைட். ஸோ 70 years after Jesus, 70 AD-ல சாலமனோட டெம்பிள், அந்த டெம்பிள் இருந்ததுல ஜீசஸ் போய் ப்ரேலாம் பண்ண அந்த டெம்பிள் வாஸ் burnt to ground. அது ஒரு அடி அழிச்சிட்டாங்க. யார் அழிச்சா? Who was ruling in Jesus time? எந்த கண்ட்ரி சோல்ஜர் ஸ்பியர் வச்சு குத்துனாங்க? இல்ல வாட்டி இந்த குட்டி ரொம்ப ஆன்சர் பண்ணுது. ஆமா, ஆமா சார். ஜீசஸ் டைம்ல ரோமன் ரூல், ரைட்? சீசர் வாஸ் தேர், பைலட் வாஸ் தேர், ஹெராட் வாஸ் தேர். அவங்க எல்லாரும் ரோமன் ரூல். பிக்சர் வச்சும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ரோமன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, ரைட்? ஸோ அதுல சண்டை, அந்த அந்த சண்டையில அந்த ரோமன்ஸ் வந்து இதை ஒரேடியே அழிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அது பிக் ஈவெண்ட் ஃபார் த ஜூஸ். ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஒரே ஒரு இடம். ஜெபம் பண்றதை விட அவங்களுக்கு சின்னுக்கு அட்டோன் பண்ற இடம் அந்த டெம்பிள் மட்டும்தான். அந்த டெம்பிள் ஆல்டர்ல ஒண்ணுதான், அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ல மட்டும்தான், ஆர்க்ல தான். வருஷத்துல ஒரு நாள் தான் அவங்க பாவத்துக்கு they get an atonement. அப்போ அவங்களுக்கு டெம்பிள் இல்லைன்னா their sins are not atoned. Can you believe? 2000 வருஷமா their sins are not atoned. இன்னைக்கு வரைக்கும் they don't know how to handle it. அதுக்கு ஒரு alternate solution they don't have. நம்மளா ஒரு டெம்பிள் இங்க கட்டி அங்க ஆடு அடிக்கலாம்லாம் பண்ணல, அதுவும் பண்ணல. ஏன்னா பயம், அது பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல. ஸோ they don't do that also. ஆனா ஆடும் அடிக்கல, பலியும் செலுத்தல. ஸோ இந்த டைம்ல ஜீசஸ் சொன்னது மாதிரி ஒரு கல்லு மேல நிக்காது, எல்லாம் போயிடும், இந்த டெம்பிளை அப்படி ரசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவார்ல, அதே போல ஃபுல்லா இடிஞ்சிடும். ஸோ ஏன் அந்த 70 AD-ல ரொம்ப ஸ்பெஷலா சொல்றேன்னா, அது அவ்வளோ பெரிய ஈவெண்ட்ஸ், ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட்ல எழுதப்படலை. கரெக்டா? ரைட்? ஸோ இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். ஒன்னு, நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் அதை ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணாம விட்டுருக்கலாம். ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, எல்லா புக்குமே டெம்பிள் அழிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதா இருக்கலாம். கரெக்டா? ரைட்? ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஹோல் நியூ டெஸ்ட்மெண்ட் இஸ் ரிட்டன் less than 100 years after Jesus. கரெக்ட்? ஒரு ஐ விட்னஸ் உயிரோட இருக்கும் போதே எழுதப்பட்ட புக்ஸ் தான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. மற்றதை கேனன்ல வைக்கல, அப்போக்ரிஃபான வேற, அதாவது டவுட் இருக்கு. அதாவது இது நிஜமாவே ஒரு ஜீசஸ் டைம்ல வாழாத ஒருத்தர்னா அவங்க அந்த புக்கை அவங்க எடுக்கல, அவங்க பைபிள்ல வைக்கல, ஸ்கிரிப்சர்ல ஆட் பண்ணல. ஓகே, ஸோ நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் ரொம்ப ராக் சாலிட். நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் புக்ஸ் எல்லாம் ரொம்ப 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 பர்ஃபெக்ட் புக். அப்போ ஜான் இருந்த டைம் வெறும், if I am taking only this 100 years, ஜீசஸ் அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் ரைட்டிங் இந்த 100 years மட்டும் எடுத்தோம்னா, ஜானுடைய அந்த பேட்மாஸ் தீவு ஜெயிலா இருக்கும் போது இருந்த ராஜா காலம், அந்த ராஜாவோட காலம் சம்வேர் ஹியர். ஓகே, சம்திங் லைக் 18 வச்சுக்கோங்களேன். ஸோ அரவுண்ட் திஸ் பீரியட் எழுதியிருக்கணும். சூப்பர். ஓகே, ஸோ இதான் டைம் ஆஃப் ரைட்டிங். ஆமா, அப்பதான் எழுதியிருக்கணும். ஓகே, அவங்க சொன்னாங்க தெரியுமா, பேட்மாஸ் தீவுல இருந்து எழுதினாருன்னு.
ஸோ தெரிஞ்ச விஷயம் தான் பட் இனிமேல் வருது சாப்டர்ஸ்ல பட் வெரி குவிக்லி சீயிங் திஸ் இஸ் யுஏஇ யா ஆமா யுஏஇ பார்த்துக்கோங்க, சவுதி வேணா பார்த்துக்கோங்க, இஸ்ரேல் நோட் பண்ணிக்கோங்க, இஸ்ரேல், டர்க்கி, அப்படியே யூரோப்புக்கு போனோம்னா பேட்மாஸ், இப்போ கிரீஸோடைய ப்ராப்பர்ட்டி. ஓகே, பேட்மாஸ் அந்த குட்டி ஐலண்ட் இங்கே இதில் இந்த இதில், பட் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு டர்க்கி. ஆனால் நவ் இட் இஸ் பார்ட் ஆஃப் கிரீஸ். ஒரு காலத்தில் டர்க்கி கூட பார்ட்டாக இருந்திருக்கும், அவ்வளோ பக்கம். டர்க்கி தான் ஆக்சுவலாக பக்கம். ஓகே, ஸோ அதான் பேட்மாஸ் தீவு. ஓகே, இதை எழுதும் போது ஸோ ஜான் வந்து அப்போஸ்தலரா இருந்து இப்போ வயசாயிருச்சுன்னு பார்த்தோம்ல, ரைட்? ஸோ அப்போ ஹீஸ் அ இவாஞ்சலிஸ்ட், ஹீஸ் அ காஸ்பல் ஸ்ப்ரெட் பண்ற ஒருத்தரா இருந்திருப்பாரு. அவரு மேரியையும் டேக் கேர் பண்ணிட்டு எஃபிசஸ்ன்ற ஊரு, டர்க்கில இருக்கிற ஒரு ஊர்ல போய் he lived there. He took care of Mary till she died. அவங்க இருந்த வீடெல்லாம் இப்போ விசிட் பண்ணலாம் நம்ம. அவங்க இருந்த வீடு இருக்கு, அவங்க பரி பண்ண இடம் இருக்கு, அதெல்லாம் இருக்குதாங்க. அந்த எஃபிசஸ்ல தான் இருந்தாரு. ஸோ ஹீ ஸ்டார்டட் டெஃபினட்டா ஒரு சர்ச்சில் நிறைய சர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதை சென்டரா வச்சு பக்கத்து பக்கத்துல வேற சர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எஃபிசஸ் நிச்சயமா இன்னும் கொஞ்சம் பெரிய சர்ச்சா இருந்திருக்கும். அதனாலதான் பால்லாம் அவங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதிட்டார். பெரிய கூட்டமா இருந்தனால்தான் அவங்களுக்கு லெட்டர் எழுதுறது அதெல்லாம் நடந்திருக்கும். ஓகே, ஜஸ்ட் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தி ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய சர்ச்சுக்கு இன்சார்ஜ்னா யூஸ்வலா வி கால் them a bishop, no? So John would have been a bishop for an area in Turkey. Make sense? Okay. சென்டர் எஃபிசஸ் பட் சுத்தி இருந்திருப்பார். ஓகே, இப்போ எஃபிசஸ் இப்படி இருக்கு. அந்த டைம்ல ஒரு பெரிய ரோமன் சிட்டி. ஆனா அதுக்கப்புறம் அது யாரும் வாழல. ஸோ இட் இஸ் broken down, ruins தான் இருக்கு இப்போ. ஓகே, நவ் வி ஆர் டாக்கிங் 2000 years later இல்லையா? இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. மேரி கூட இருந்தாங்க. ஆமா, அதான் மேரியும் ஜானும் இருந்த வீடு, சர்ச்சு, கல்று தோட்டம் எல்லாமே இருக்காங்க அங்க இருக்கு. Alright. Okay. So we get an idea, right? Patmos, in the timeline, he wrote it in a letter form. Okay. So Revelation 1:9 Vasanama. I, John, both your brother and companion in the tribulation and kingdom and patience of his faith, was on the island that is called Patmos, for the word of God and for the testimony of Jesus Christ. Okay, so John ரொம்ப humble. He is telling, நான் உங்களை மாதிரி ஒரு கிறிஸ்டியன், நானும் நீங்க கஷ்டப்படுற மாதிரி நானும் கஷ்டப்பட்டுட்டு நான் இந்த பேட்மாஸ்ல இருந்து எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பேட்மாஸ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு? பிகாஸ் வேர்ட் ஆஃப் காடுக்காகவும் அவருடைய டெஸ்டிமனிக்காகவும் நான் நின்னேன்னா அதனால என்ன ஜெயில போட்டாங்க. ஆமா, அதான் மீனிங், ரைட்? நான் ஐம் அண்டர் உங்களை மாதிரியே தான் நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன். இங்க இருந்து நான் என்ன எழுதுனேன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 வேர்ஸ்லயே நமக்கு விஷயம் தெரியும். இதெல்லாம் பார்த்து ஜான் இஸ் ரெக்கார்டிங்னு தெரியும் நமக்கு. அப்பவே இட் இஸ் வெரி கிளியர். அது ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே. ஓகே, ரைட். ஓகே, இந்த when did he write? He wrote it on the Lord's Day. அது இங்க இல்லல்ல? No. 10th verse. 10th verse. Can you read the 10th verse? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆமா, சோ இது oh yeah, just tell me when to stop. Just tell. That's it. So he is starting to write. அப்போ சொல்றாரு ஒரு நாள் லார்ட்ஸ் டே அன்னைக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. What is Lord's Day? The Sabbath day. Sabbath day is which day? நம்ம டேல சொல்லுங்க. Saturday. ஓய்வு.
ஓகே இப்போ நிறைய ஆன்சர் வந்து ஓகே சாபத் டே சாட்டர்டே 7th day is Sabbath day which is Saturday. அப்புறம் ஏன் நம்ம சர்ச்சுக்கு போறோம் சண்டே? ஈஸ்டர் செலவு அந்த டே கரெக்ட், ரிசரக்ஷன் வாஸ் ஆன் a Sunday. So ஜூஸை விட்டுட்டு கொஞ்சம் பேட்டர்ன் மாறணும்னு started worshipping on Sunday, and which is these are all in Bible. But நான் சொன்ன விதத்துல இல்ல, believers gathered on the first day of the week ன்னு இருக்கு. So first day of the week தான் நம்ம மீட் பண்றோம், not on the 7th, not on the Sabbath day. So this is another day. So Sunday started getting the name of Lord's Day. Okay? Okay. English there is something else called Day of the Lord. அது தெரியுமா? Lord's Day வேற, Day of the நம்ம பார்த்தோம். So Lord's Day வந்து is like a Sunday, normal week வர நடக்க போற நாள். Day of the Lordன்றது கடவுள் கோபத்துல வர நாள். Day of the Lord, okay? So when he's going to come in anger. Okay, I'm going to show you some verses, okay? Let us see some verses. Lamentation 2:22. பண்டிகை நாளே துன்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலும் இருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவரும் மீதியானோரும் இல்லை. நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான். அந்த அந்த ஆமா, இது கர்த்தருடைய கோபத்தின் நாள். அதே மாதிரி அப்படின்னு இன்னொன்னு உண்டு. Zephaniah 1:18, Lord's wrath, I think. Neither nor the soul will be able to save them on the day of the Lord's wrath. In the fire of the jealousy, the whole world will be consumed, for he will make a sudden end of all who live in the earth. Correct. Which day is it? What is the day called? What is the day called? Lord, இன்னொரு வார்த்தை இருக்கு பாரு. Lord's day of wrath. Wrath is anger, right? Angerல ரொம்ப angry தான் wrath. Okay? Judgment ஓட இருக்கிறது. So you get the picture. So the day of the Lordன்றது கொஞ்சம் different. So this இது வந்து ஒரு டிபேட்க்கு வர ஒரு Okay, so Lord's Day-க்கும் Day of the Lord-க்கும் ஒரு difference இருக்குன்னு பார்த்தோம்ல. So Lord's Day is standing for the Sunday. So என்னோட understanding, John was on a Sunday, and Sunday அன்னைக்கு he's getting that whole revelation. Okay, அன்னைக்கு நடக்கிறது எல்லாத்தையும் he is seeing. Day of the Lord இனிமேல் வரும், அவருடைய விஷயத்துக்குள்ள நடக்கும். Day of the Lordலாம் நடக்கும். ஓகே, ஜட்மெண்ட்ல கோபத்துல God ஜீசஸ் பண்றதெல்லாம் இனிமேல் நடக்கும். ஸோ இந்த Day of the Lord is one of the ரொம்ப ரிப்பீட் பண்ணப்பட்ட ஒரு டெர்மினாலஜி. பைபிள் இங்க பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு நிறைய இருக்கும். எல்லா ப்ராஃபிட்ஸும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த டெர்மினாலஜி, நிறைய இருக்கும். ஸோ அதை தப்பு மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. Day of the Lord is different, Lord's Day is different. இங்கிலீஷ்ல போத் ரொம்ப சிமிலாரிட்டி இல்லை, அதனால கன்ஃபியூஷன் வரலாம். கன்ஃபியூஸ் ஆகண்டாம். ஓகே, ஆமா அதே தான் நம்ம பேசினது. It is a day appointed for Christians. Okay, now this I wanted to do. So first chapter நீங்க பார்த்தீங்கன்னா அந்த புக்குடைய ஃபுல் அவுட்லைன் நம்ம ஃபர்ஸ்ட் 2 வசனத்திலே கொஞ்சம் வளர்ந்துச்சு. God giving to Jesus to angel to John, and John is writing down ன்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி வேற என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க பைபிள் திறந்து வச்சுக்கோங்க, சாப்டர் 1 கையில வச்சுக்கோங்க. ஓகே, 1 to 3 we already saw, verses 1 to 3 பார்த்தோம். 8 to 11 நீங்க அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ லெட்டர். ஒரு லெட்டர் வடிவமா இருக்குது இந்த ஹோல் புக். ஓகே, ஸோ பால் எழுதின மற்ற லெட்டர்ஸ் மாதிரி இது ஜீசஸ் ரைட்டிங் திஸ் லெட்டர். ஆக்சுவலா ஜீசஸ் இஸ் பாசிங் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன்ல. ஆத்தர் ஆஃப் திஸ் புக் ஆக்சுவலா ஜீசஸ்.
எழுதுனது ஜான், ரைட்? ஓகே, ஸோ இட்ஸ் அ லெட்டர் ஃபார்மேட் ஃப்ரம் ஜீசஸ். யாருக்கு? சர்ச்சுக்கு. நமக்கு வழங்கணும். நம்ம அது 2 சாப்டர்ல வெரி மச் attached to the church points இருக்குது. அது written down by John. இந்த verse 5 to 7 இருக்குல்ல, இடையில ஒரு 5 to 7 பார்த்தீங்கன்னா ஜான் எழுத ஆரம்பிக்கிறாரு, பொங்கி வருது ஒரு பிரைஸ். அது இருக்கும். அது 2 வசனத்துல ஜஸ்ட் டாபிக்கே இல்லாம வெளியில இருந்து உள்ள வந்து ஒரு பிரைஸ் போர்ஷன் இருக்கும். ஓகே, அதுதான் இந்த 5, 6 and 7 verses. இட் இஸ் ஜஸ்ட் அ பிரைஸ். அதுக்கப்புறம் திரும்ப கோயிங் பேக் டு 12 to 16, ஜான் பார்த்ததை எழுத சொல்லியிருக்கோம்ல. verse 1 and 2ல பார்த்தீங்கன்னா அவர் பார்த்ததையும் நான் எழுதுறேன்ற மாதிரி இருக்கும். அவர் என்ன பார்க்கிறாரு அப்படின்ற ஒரு விஷன் ஒன்று இருக்கும். யாரோட விஷன்? ஜீசஸோட ஒரு விஷன். ஜீசஸ் ட்ரீம் மாதிரி இமேஜின் பண்ணாதீங்க. விஷன் ஜீசஸ பார்க்கிறாரு அவர். ஆமா, லார்ட்ஸ் டே ஆவியில போறாருல, ஸ்பிரிட்ல போறாரு. அந்த டைம்ல ஜீசஸ பார்க்கிறாரு, ரைட்? ஸோ அது வந்து ஒரு 4 verses ஜீசஸை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு 4 வசனம் பார்ப்பீங்க. ஓகே, அண்ட் தென் 17 to 19 he is writing the book again. நான் என்னெல்லாம் பார்த்தேனோ, என்னெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் நான் எழுதுறேன் அப்படின்னு திரும்ப சொல்வார். வெரி சிமிலரா. ஆர் வி கிளியர்? நீங்க கண்ணில் பார்த்துக்கிட்டீங்களா நான் சொன்னது மேட்ச் ஆகுதுல்ல? ஸோ யூ வில் நோட்டிஸ் தட் பார்ட். ஓகே, இதுல இன்னொன்னு சொல்ல போறேன். இஃப் யூ ரீட் ரெவலேஷன், இதுல இந்த 4 and 5 மட்டும் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் இப்ப சொன்ன அவுட்லைன்ல வரல. ஐ எம் கோயிங் நவ் டாக் அபவுட் 4 and 5. ஓகே, குயிக்கா முடிச்சிடலாம். ரெவலேஷன் 1, 4 and 5 தமிழ்ல யாராவது வாசிங்க பார்ப்போம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு லெட்டர் ஆரம்பிக்குது, கரெக்ட்? ஸோ அந்த ஸ்டார்ட் ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. ஃப்ரம் ஹிம் ஹூ இஸ் இருக்கிறவர், who was, who is to come, correct. Okay, remember what is God's name? Yahweh தன்னை, ஆமா, எப்ப சொன்னாரு? burning bushல. ஆமா, அப்போ you remember that verse? Exodus 3 verse 14 and 15. correct. அது தமிழ்ல சொல்ல தெரியல, நான் வாசிக்க சொல்றேன். ஆமா, இது I am, அதுல இருக்க எல்லாமே 3 டென்ஸும் அதுக்குள்ள இருக்குல்ல. ஆமா, பாஸ்ட் டென்ஸும் இருக்கு, பிரசன்ட் டென்ஸும் இருக்கு, ஃபியூச்சரும் இருக்கு. அதுதான் டிஸ்கிரைப் பண்ணிருக்கு இதுல, கரெக்டா? So far so good. So this is Father God. Next என்னது? From the 7 spirits which are before his throne. Okay, அது 7 spirits ன்னு சொல்லலாம். 7-fold spirit. 7-fold spiritனா மடம். thank you. அத்தனையும் உள்ளடக்குன இல்ல, இந்த 7 times உள்ளடக்குன Holy Spiritனு சொல்லலாம். We'll talk about it little later, not today. Okay, but 7 spirits which are before his throne, which is standing for the Holy Spirit. அடுத்தது என்ன description? Who is the faithful witness? Is, correct? He is the faithful witness now. அவரை பத்தி சொல்லிட்டே தான் இருக்காருல்ல. He is still a witness talking up. The gospel is still the same. It doesn't change. Okay. The firstborn from the dead. Firstborn from the dead. நடந்து முடிஞ்சது. Correct? ஆமா. And ruler of the kings of the earth. நடக்க போறது. Did you notice that? So you will notice it is past, present and future. And you will notice triune God. Yeah? ஆமா. So வெறும் அந்த letter introductionல you can see time தாண்டின Trinity God எழுதுற லெக்சர்ன்றது தெரியும். Correct? So the revelation is coming like that. Are we good? Yeah? Okay. So book outline நான் சொல்லி முடிச்சிடுறேன். Okay? Revelation 1:19 வாசிங்க. நான் சொன்னேன்ல book outline ஒன்று வரும்னு, அதையும் வாசிச்சிருங்க. Write things which you have seen
and things which are and the things which will take place after this. அதே பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் வருது பாத்தீங்களா? யா சோ புக் அவுட்லைன்லயும் என்னெல்லாம்னா so Jesus is telling John வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது. So 19 வரும்போது நீ கண்டவை என்னது? ஜீசஸ பார்த்தாரே. ரைட். சோ அது ஒரு செம எஃபெக்ட் வந்துரும். சோ அந்ததையும் things which are என்ன இருக்கு ஜானோட டைம்ல? சர்ச் இருக்கு. கரெக்டா? சோ அப்ப பார்த்த ஜீசஸ் சர்ச் பீரியட், சர்ச்சுக்கு இனிமேல் நடக்க போறத காட்ட போறாரு ஜானுக்கு. அதையும் எழுது. மேக் சென்ஸ்? பட் இட்ஸ் தி சேம் பேட்டர்ன், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். இன்ட்ரோல இருந்த அதே பாயிண்ட் இஸ் கமிங் ஃபார் த புக் அவுட்லைன். ஓகே ரைட். ஸோ த ஹோல் புக் இஸ் லைக் தட். ஸோ நடந்து முடிஞ்சது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். ஸோ திஸ் வில் பி சாப்டர் 1 ஜீசஸோட விஷன், அண்ட் சாப்டர் 2 and 3 சர்ச்சஸ்க்கு மெசேஜ் இருக்கும். 7 சர்ச்சுக்கு லெட்டர்ஸ் போகும். அது 2 சாப்டர் தான். அதுக்கப்புறம் இருக்கே 4 to 22 தான் ஃபுல்லா ட்ரிபுலேஷன் பீரியட். அதுக்கப்புறம் ஜீசஸ் வர்றது, அது ஃபியூச்சர். மேக் சென்ஸ்? ஸோ திஸ் இஸ் த புக் அவுட்லைன். குட். சரியா? நம்ம இதே இந்த பேட்டர்ன்ல தான் படிச்சுட்டு போவோம். கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஃப்ரம் த வேர்சஸ் ஒன்லி. வேற எங்க இருந்தும் போவே இல்லை நம்ம. ரைட்டா? ஓகே. We can close now. Now we can close. Is that okay? Sure. Any thoughts? Okay. Okay. God's grace. Okay. Jump பண்ணிடுறீங்களா? இருக்கிறவர்கள் வருகிறவருமாய் இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனுடைய வார்த்தைகளை நம்ம எதிராளிகளும் சுவாமி இந்த இடத்துல கேட்கிறதுக்கு நம்முடைய அருள்பார்க்கிற நல்ல தயவுக்காக தயவு நேரங்களில் இந்த புத்தகத்தை அதிகமாக பார்த்தால் ஒதுக்கி வைக்கப்படுகிற ஒரு புத்தகமாக காணப்பட்டாலும் எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை கொண்டது என்பதை இந்த நாளை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறீங்க. சூப்பரே கேட்கிறவங்க, வாசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க பாக்கியவான்களாக இருக்கிறாங்களே சுவாமி. அந்த கிருபைகளை கட்டுற எங்களுக்கு இந்த தேசத்திலே மூலமாக ஏற்படுத்தி தந்த தயவுக்காக வருகிற நாட்களில நிறைய வருவராஜா இதை நாங்கள் ஆழ்ந்து கற்றுக்கொண்டு அதனால எங்களுடைய சிந்தனைகளை ஒரு மாற்றத்தை பெற்று சுவாமி இந்த உலகத்துல வருகிற நாட்களில உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எப்படி ஆயத்தமாகும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல சாட்சிகளால் ஜீவிக்க கற்றுக்கிறது திருப்பத்தாங்க சுவாமி. ஆண்டவரே மறுபடியும் சுவாமி இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகளை அநேகருக்கு ஏற்படுத்தி தாங்க. இதனால வர தடைப்பட்ட பிள்ளைகளை கற்று வருகிற நாட்களை அழைத்து வாங்க. எந்த நோக்கத்துக்காக எத்தனையோ வருடங்களாக நாங்கள் சுவாமி முயற்சித்தும் தடைகள் மேல் தடைகள் வந்தும் சுவாமி தடைகளை மீறி இந்த நாளில சுவாமி நீங்க இந்த காரியத்தை நீங்க ஏற்படுத்தி தந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க சுவாமி. இனி சத்துருவான் ஜெயம் கொள்ளாதபடிக்கு நாங்கள் சுவாமி ஜெயம் கொண்டவர்களாக நிற்க கர்த்தருக்கு கிருபை தாங்க சுவாமி. அப்பொழுது நீங்க மறைவான காரியங்களுக்கு வெளிப்படுத்தி சுவாமி அதனுடைய இன்பத்தை அதனுடைய ஆழத்தை அதிக நிறுவனமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்களுமே இந்த சந்ததிகளை பெற்றுக்கொள்ளவும் ஒரே கழித்துறையில் விழுந்த இந்த உலகத்துல நாங்கள் மாசத்தோடாக ஜீவிக்கிறதுக்கு இது எங்களை வழிநடத்த எங்களுக்கு உதவிச்சுங்க. எங்களுக்கு காரணமா இருக்கிற என்ன சொன்னாக்கா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை இன்னும் இன்னும் வல்லமையாக இருக்கு பயன்படுத்துங்க. எங்க பிரேயர்ஸ்ல இன்னும் அநேகம் உண்டு ராஜா. கர்த்தர் அழைத்து வாங்க ராஜா, அழைத்து வாங்க சுவாமி. வாய்ப்புகளை ஆண்டவரே யாரும் அலர் தட்டி விடாதபடிக்கு ராஜா வருகிற நாட்களை சுவாமி ஒவ்வொருவரும் வந்து சுவாமி வணக்கங்கள் திறக்கப்பட்டவர்களாக ராஜா வேதத்தை அப்பா தாகத்தோடு கற்றுக்கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை சுவாமி தயவுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. தாழ்த்தி விடக்கிறோம் பிள்ளைகளும் சுவாமி கேட்டதை அதை மனதில பதித்துக் கொள்ளும் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாங்க சுவாமி. விஜயபுர தயவுக்கான நன்றி ராஜா. ஆண்டவரே நாவுச்சுக்கிட்ட கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். அவங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, இடங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் இன்னும் சுவாமி பிள்ளைகளை அநேகருக்கும் பிரயோஜனமாக நீங்க எடுத்து பயன்படுத்த போற தயவுக்காக நன்றி. உங்கள் குறைகளை மன்னிக்க கேட்ட வசனத்தில் நினைத்திருக்க எங்களுக்கு உதவிச்சுங்க. எங்களோடு கூட இருக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர்
என்ற உணர்வோடு அதை ஜீவிக்க வழிக்கின்றும் ஆயத்தமாக கத்தர்களுக்கு முன்ன செய்ய எங்களை சந்ததிகளும் அதற்கு ஆயத்தப்படுத்த கத்தை நோக்கு கொடுக்கும் ஏசு கிறிஸ்துவை கேட்கிற நல்ல பிதாவே என் ஆத்மாவே Thank you.